எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ மலையாளத்திலேயே ஒரு சிறந்த ஹாரர் படம் எடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த படத்தை எடுத்தாரா, நல்லபடியாக ரிலீஸ் பண்ணாரா, அது ரிலீஸ் பண்ணும்போது என்னென்ன தடையெல்லாம் வந்துச்சு, சினிமாவுக்கு நடுவில் இருக்கிற பாலிடிக்ஸ், இதை பற்றி தான் இந்த படத்தோட ஒன்லைன். சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சின்ன பையன் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ சொல்ல போகிறது என்னோடய கதை இல்லை, ஒரு கிராமத்தில் ஒரு ரைட்டரோட கதை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கதை 1996 ஒரு ஸ்கூலுக்கு போகுது. அப்போது ஒரு ஸ்கூல் பையன் இன்னொரு பொண்ணுக்கு ஒரு நாவலை கொடுக்குறான். கொடுக்கும்போது ஸ்கூல் டீச்சர் பார்த்துட்டு அவனை எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க. அவன் எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக பதில் சொல்கிற பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே அந்த ஸ்கூலில் அப்படியே அந்த பையனை இன்னொரு டீச்சர் கூப்பிட்டு அனுப்புறதா சொல்லி கூப்பிட்றாங்க. போய் பார்க்குறான். போனால் இந்த வருஷம் நீங்கள் ஒரு நாவல் எழுதணும், அப்பா மாதிரியே நீ நல்லா எழுதுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அவனும் கண்டிப்பாக நான் எழுதுற டீச்சர் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறான். எழுதி அந்த டீச்சர்கிட்ட அவன் நாவலை கொடுக்குறான். ஆனால் அந்த நாவல் அந்த ஸ்கூலில் பப்ளிஷ் ஆகவே இல்லை. கண்டிப்பாக உன்னால் முடியும், ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு இருக்க டேலண்ட் உனக்கு இருக்குன்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அவனை எழுத ட்ரை பண்ணுறான். அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி எழுதி பார்க்குறான். ஆனால் அவனால் எழுதவே முடியல. எழுத முடியாமல் அவங்க அப்பாக்கிட்ட போய் ஒரு நாவலை எழுதி அவங்க அப்பாட்ட காட்டுறான். அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது ஆரர் இல்லை, காமெடின்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுறாரு. ஆனால் அவன் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தா அவனால் முடியாமல் சூசைட் பண்ணிக்கலாம். சூசைட் நோட்டை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கு போகும்போது அவங்க அப்பா கதவு தட்டுறாரு. பார்க்கும்போது அவன் சூசைட் நோட்டை பார்த்துடுறாரு. உன்னால் கண்டிப்பாக எழுத முடியாது, ஏன்னா நீ ஏன் பையன், இந்த என்னோடய 200 சில்லற நாவலையும் நான் எழுதலை, வேற ஒருத்தர் எழுதுனது தான் நான் எழுதி பப்ளிஷ் பண்ணேன், அதனால் உன்னால் கண்டிப்பாக எழுத முடியாது. ஆனால் நமக்கு அப்போ ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு, நம்ம எழுதுறோமா இல்லையான்னு முக்கியம் இல்லை, நம்ம பேரில் வந்தால் போதும், நமக்கு ரெப்புடேஷன் தான் முக்கியம்னு ஒரு தப்பான அட்வைஸை கொடுக்குறாரு. இது பெரியாளாமன், எல்லாரோட பெரியாளாமன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணுறாங்க. நான் ஒரு சீனை சொல்ல மறந்துட்டேன். இடையில இவருக்கு எதிராக யாரோ ஒருத்தர் நாவல் எழுதி, இந்த நாவல் எழுதுனது நான் தான், இதுக்கு முன்னாடி அந்த ரைட்டரோட எழுதின எல்லா நாவலும் நான் தான் எழுதி கொடுத்தேன், அவர் பேரில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாவலை எழுதி கொடுத்துருக்காரு. அது ரிலீஸ் பண்ண 10 நாவல் வெளியே போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவர் எரிக்கும்போது ஒரு நாவல் மட்டும் மிஸ் ஆயிடுது. அந்த ஒரு நாவல் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நமக்கு ஸ்டார்டிங்கில் கதை சொன்ன அந்த பையன் கையை உடச்சிட்டு உட்காந்துருக்கிறான். அவங்க அப்பா இருந்துக்கிட்டு இவன் எப்போ பாரு பேய் நாவல்லாம் படிச்சுட்டு கட்டிலேருந்து புரண்டு கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு ஏப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க அப்பா அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க. பையன் இருந்துக்கிட்டு பேய் நாவல்லாம் படிக்கிறது உண்மை தான், ஆனால் நான் ஒரு ஆளை பார்த்தேன், அவன் தலையில்லாமல் என் வாசலில் அப்பப்போ வருவான் அப்படின்னு சொல்லும்போது டாக்டரே பயந்துடுறாங்க. நான் சும்மா தாங்க சொன்னேன், இந்த மாதிரி நாவலில் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டரே காமெடி பண்ணிடுறான். டாக்டருக்கே பல்பு கொடுத்துட்றான். அப்புறம் டாக்டர் இருந்துக்கிட்டு சரி உன் எய்ம் என்ன, சின்ன வயசில் உன் எய்ம் என்ன, பெருசானா நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும், கண்டிப்பாக உனக்கும் ஒரு எய்ம் இருக்கணும், ஏன்னா உன்னோட எய்ம் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த நாவலை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாவல் நான் படித்து முடிக்கல அப்படின்னு அவன் சொல்லும்போது, உன் எய்ம் சொல்லிவிட்டு நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த நாவலை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது அவனோட எய்ம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே வரான். அது அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு வாடா படத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். நான் வரலன்னு சொல்கிறான். நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்துக்கு கூப்பிட்டு போனால் அது ஒரு பேய் படம். அங்கே இருக்கிறவங்கலாம் அந்த பேய் படத்தை பார்த்து எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் அந்த படத்தில் வர சவுண்டை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். அங்கே இருக்கிற டம்ளர்லாம் அதிர்ற இந்த டிடிஎஸ் சவுண்டை பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்புறம் வெளியே வந்து தேட்டரில் இருக்கிற போஸ்டரில் டிடிஎஸ்ங்கிற வார்த்தையை பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோடய எய்மை அப்படின்னு சொல்லி, நான் ஒரு டிடிஎஸ் சவுண்ட் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான். வீட்டுக்கு வந்து கேசட் கடைக்கு போய் டிடிஎஸ் படம் இருக்குதான்னு கேட்குறான். அந்த ஆள் ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. வீட்டுக்கு வந்து அந்த சவுண்ட் செட்டப்லாம் செக் பண்ணி வச்சு பார்க்குறான். தியேட்டரில் கொடுத்த அந்த ஃபீல் இல்லை. அப்போ தான் தெரியுது அவன் வாங்கிட்டு வந்த படம் ஹாலிவுட் படம் தான், ஆனால் அந்த டைரக்டர் வந்து மலையாள டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்போ முடிவு பண்ணுறான், நம்மளும் ஒரு ஹாலிவுட் டைரக்டர் ஆகணும், இதே மாதிரி ஹாரர் படம்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே டாக்டர்கிட்ட போயிட்டு நான் ஒரு ஹாலிவுட் டைரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கையும் வாங்கிட்டு வந்துடுறான். அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது ஒரு ஹேண்டிகேம் அவங்க அப்பாட்ட கேட்கும்போது 10,000 ஆகும்னு சொல்லும்போது, 10,000 தான் நான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஆவேன் வாங்கிடும் அப்படின்னு கார் நிறுத்திடுறாரு. நிறுத்தும்போது ஹாலிவுட் டைரக்டர்லாம் ஆக முடியாது,
அப்படின்னு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ரோட்டில் இருக்கிற ஒரு போஸ்டரை பார்க்குறான், மை டியர் பூதம் அப்படிங்கிற சினிமா போஸ்டர். அதான் 3D, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 3D படம்னு பார்த்துட்டு, நான் ஹாலிவுட் டைரக்டர்னா அவன்னா என்ன, ஹாலிவுட்லேயே நல்ல ஒரு ஹாரர் படம் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, ஒரு வயசான கெட்டப்பில் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கான். பேயெல்லாம் துரத்துற மாதிரி அவனை துரத்திக்கிட்டு இருக்குது. அப்போ தான் கண்ணை முடிச்சு கீழே விழுவுறான். அவன் கனவு கண்டுருக்குறான், பேய் துரத்துற மாதிரி. அவங்க அப்பா என்னாச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சிஸ்டமில் உட்காந்து அங்கே இருக்கிற பாப்புலரான டைரக்டர்ஸ்லாம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்ருக்கான். அப்படியே அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஹேண்டிகேம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறேன், வாங்கியே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த எக்ஸாமில் மட்டும் 80% எடுத்துரு, கண்டிப்பாக நான் உனக்கு லோன் போட்டாவது ஒரு ஹேண்டிகேம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்க ஆரம்பித்தாலும் அவனால் படிக்க முடியல, படம் தான் பார்த்துட்ருக்கிறான். சரி, இப்போ அவங்க தாத்தா இருந்துக்கிட்டு அவங்க அப்பாவும் தாத்தாவும் பேசுகிறத ஒட்டு கேட்குறான். இவனால் கண்டிப்பாக 80% எடுக்க முடியாது, அவனோட டிஎன்ஏ அந்த மாதிரி, நம்ம டிஎன்ஏவில் இருந்தவன் அவனால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு கேட்டுட்டு, கண்டிப்பாக நான் எடுத்து காட்டுறேன்னு விட்டு கிழிச்சு எழுதி எக்ஸாம் எழுதுறான். கண்டிப்பாக 80%க்கு மேலே வந்துடுங்கிற கான்ஃபிடன்ஸில் ஹெட் சென்டர் போய் ரிசல்ட்டை பார்த்தா அவன் ஃப்ரெண்டு 80% எடுத்திருக்கான், ஆனால் 80% தான் எடுத்திருக்கிறான். அப்படியே அவன் ஹேண்டிகேப் கனவும் போயிருக்கு. அந்த கடைக்காரு கேஸ்ட் கடைக்காரரா இல்லை நெட் சென்டரான்னு தெரியல, அவர் இருந்துட்டு ஒரு ஹேண்டிகேம் எடுத்து வச்சு, இதோட வாடகை 600 ரூபா, கண்டிப்பாக இதில் நீ நினச்ச மாதிரி படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை வச்சு அவனோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்க்குறான். ஃபுல்லாக ஹாரர் படங்கள்னால நைட்டில் தான் வச்சு எடுத்து பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டை வச்சு ட்ரை பண்ணுறான், ஆனால் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. கடைக்கார்ட்ட போய் கேட்டால் அதில் பெரிய கேமராவில் தான்டா வரும், இது சின்ன கேமரா, இதெல்லாம் பகலில் மட்டும்தான் எடுக்க முடியும், அவன் படத்தை பகலில் எடு அப்படி சொல்கிறான். அவனும் அதே மாதிரி பகலில் எடுத்து பார்க்குறான். செம காமெடியாக இருக்குது, ஹாரர் படம் மாதிரியே இல்லை. அவங்க வீட்டில் போட்டு காட்டுறான், நல்லா இருக்குது, உன்னால் இந்த அளவுக்கு முடியும்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது, நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு அவங்களும் கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அவன் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, வா இதை கேஸ்ட்டு போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, என்னோடய ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஹாரராக எல்லாரையும் பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கணும், அந்த கேமரா செட்டப்புக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது, ஒரு 8000 ரூபா ஆகும் ஒரு நாளைக்கு வாடகைக்கு அப்படிங்கிறான். கண்டிப்பாக என்னோடய எல்லா சேவிங்ஸையும் சேர்த்து வச்சு நான் அந்த செட்டப்பை ரெடி பண்ணி அதில் தான் படம் எடுத்து நான் எல்லோரும் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வாரம் 1 மாதத்தில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்து அவன் வாங்குவாங்கிறான். ஆனால் 1 வருஷம் ஆயிடுது. நம்ம கேஸ்ட் கடைக்காரனும் நெட் சென்டர் போட்டுறாரு. ஒரு வழியாக அவனும் காசு சேர்த்து அந்த கேமராவில் எடுத்துக்கான். அதே கேமராவில் அவன் நினச்ச மாதிரியே அந்த படத்தை எடுத்து அவன் வீட்டில் இருக்கவங்களாம் போட்டு காட்டுறான். காட்டும்போது நீங்களும் பயப்படுவீங்கன்னு ஹேண்டிகேம்லேயும் அந்த அவங்க பார்க்குறத ரெக்கார்ட் பண்ணிடுறான். படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்கில் கோமாக்கு படத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க தாத்தா பயத்தில் கோமாக்கு போயிடுறாரு. இப்போ அந்த கேசட்டை எல்லாருக்கும் அவங்க ஸ்கூலில் இருக்கவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அவன் 9th எடுக்கணும்னு ஆசைப்பட்டதை 12th எடுத்து முடிச்சிட்டான். அப்படியே முடிச்சுட்டு காலேஜ் போயிடுறான். காலேஜ் போய்ட்டு அவன் ஃப்ரெண்டு கூட இன்னொரு படத்துக்கு போகும்போது 3Dயில் படம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது, கண்டிப்பாக நம்ம மான்ஸ்டர் படம் எடுக்கிறோம், மலையாளத்தில் ஃபஸ்ட்டு மான்ஸ்டர் மூவி டைரக்டர் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகிடும். அப்படியே கட் பண்ணால் ஒரு காலேஜ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் அவனோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணி அவனோட ஷார்ட் ஃபிலிமுக்கு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. அப்படியே இருந்து இன்னொருத்தனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போயிடுது, இவனுக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் வருது. ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின யாருக்கும் பெருசாக கை தட்டாமல் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின இவனுக்கு தான் கை தட்டுறாங்க. இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவன் பார்த்துட்டு பொறாமையில் மேலே வந்து, என்னோடய இன்ஸ்பிரேஷனே இவன் தான், இவனை பார்த்து தான் நான் இன்ஸ்பயரே இவ்வளோ பெரிய படம் எடுத்தேன் அப்படின்னு பொய்யை சொல்லி எல்லாத்தையும் கைத்தட்டு வாங்கிட்டு போயிடுறான். அப்படியே அவன் பாத்ரூமில் போய் எப்படி நமக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்துன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்னால தான் அவனுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் போயிருக்குது. அவன் என்ன பண்ணான்னா எல்லோரும் முன்னாடியும் அவனுக்கு காமெடி பண்ண தெரிஞ்சுக்குது, ஜோக் பண்ண தெரிஞ்சிருக்குது, எப்படி உன்னோட படத்தையே பார்க்காம உன் படத்தை பார்த்தா இன்ஸ்பிரேஷன் சொல்லி எல்லாத்தையும் கைத்தட்டு வாங்கிட்டு போயிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம அந்த ஸ்கூல் பையன், 12th கண்டிப்பாக நாவல் எழுதி பெரிய ஆளாகவும் காட்டினாங்கள்ல, அந்த ரைட்டரோட பையன் இவர் தான். இவர் இருந்துக்கிட்டு, நான் உன்னோட ஃப்யூச்சர் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோடய கதையை நீ படமாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு டீல் போடுறாரு. இவரும் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கிட்ட அந்த ரைட்டரோட பையன் வந்து அவனோட ஸ்டோரியை கொடுக்குறான். நீ இதை 1 வாரம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து காட்டு, ஃபஸ்ட்டு ஒரு 10 days ஷூட்டிங்க்கான ஒர்க்கை வந்து 1 வாரத்தில் கொண்டு வந்து காட்டு,
நம்ம ப்ரொடியூசர்கிட்டலாம் பேசிவிட்டு நம்ம என்னென்ன அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிடுறாரு. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள மீட் பண்ண போகிறான். ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கான உண்டான ஸ்கிரிப்ட் தான் இருக்குதுன்னு ஒரு ப்ரொடியூசர் பையன் சொல்லும்போது, இல்லை ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது அப்படின்னு ஸ்கிரிப்டை அவங்க ப்ரொடியூசர்ட்டெல்லாம் காட்டும்போது, இதில் ஹீரோயினே இல்லை, ஹீரோயின் ரொம்ப முக்கியம், ஹீரோயின் தான் ரொம்ப டாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த கதைக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நம்ம ஹீரோவும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறான். மற்ற ப்ரொடியூசர்லாம் இதை ஒத்துக்காத போது நம்ம ரைட்டரோட பையன் மட்டும் என் வீட்டை விற்றாவது இந்த படத்தை நான் எடுப்பேன், கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. அங்கே வந்து இன்னொரு ப்ரொடியூசர் நம்ம ஹீரோக்கிட்ட, உன்னோட டேலண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஸ்கிரிப்டும் படித்து பார்த்தேன் சூப்பராக இருக்குது, நான் உன்னோட ஃபஸ்ட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ வேணால் உன்னோட கதையவே எடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஏன்டா இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டேன்னு நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவை கேட்கும்போது, இல்லை நம்ம அந்த ப்ரொடியூசரோட ரைட்டரோட பையன்தான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணான், அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், ஆனால் அவர் இல்லாமல் இந்த படத்தை எடுக்க சொன்னாங்க, கண்டிப்பாக என்னோடய எத்திக்ஸை நான் மீற மாட்டேன் அப்படின்னு, இன்னும் 3 மாதத்தில் அவர் பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ப்ரொடியூசர் சொன்ன மாதிரியே 1 வருஷம் ஆகியும் இன்னும் அவனோட படம் எடுக்க முடியாமல் இருக்குது. அப்போ தான் அந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின டைரக்டர் வந்துட்டு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவன் ஹீரோக்கிட்ட வந்து, நான் ஒரு படம் எடுத்துருக்கிறேன், இந்த படத்தை பார்த்துட்டு உன்னோட சஜஷனை சொல்லு அப்படின்னு ஒரு படத்தை போட்டு காட்டுறாரு. நம்ம ஹீரோ அந்த படத்தை பார்த்துட்டு கண் கலங்கிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோவோட மொத்த ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லாமல் அவனோட எடிட்டிங் பேட்டர்னு, சினிமாட்டோகிராஃபி, அவனோட ஸ்டைலு எல்லாத்தையுமே எடுத்து அவன் படம் பண்ணிட்டான். ஏன்டா நீ இப்படி பண்ண, நீ என்னை காப்பி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, என்னையவே மொத்தமாக அழிச்சிட்ட, இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கக்கூடாது, சரி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான் அங்கேருந்து. அப்புறம் நம்ம ரைட்ரு பையங்கிட்ட தான் போய், இன்னும் என்னாச்சு, இன்னும் எவ்வளோ நாள் தான் ஆகும்னு கேட்கும்போது, இது நல்ல கேரக்டர் தான், இது நல்ல ஸ்கிரிப்ட் தான், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது, இல்லை இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் உங்கள் படம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் அவனோட பழைய ஸ்கிரிப்டெல்லாம் தூக்கி நெருப்பில் போட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி, நான் படம் பண்ணுறேன், என்னோடய கதையே புதுசாக பண்ணுறேன், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடியூசருக்கே ஃபோன் பண்ணி டீல் போட்டுடுறான். அப்புறம் அந்த ப்ரொடியூசரும் ப்ரொடியூஸ் பண்ணி இவனோட ஸ்கிரிப்டையே ஒரு படமாக எடுத்துடுறாங்க. அந்த எடுத்த படத்தை ஃபுல் ஃபுட்டேஜையும் உட்காந்து ஹீரோ கூட உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, முன்னாடி நான் இந்த மாதிரி படம் பண்ணதே இல்லை, ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான். ப்ரொடியூசரும் ரொம்ப நல்ல படம் வந்திருக்குது, இந்த மாதிரி படம் பார்த்ததில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரும் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. என்னடா படம் நல்லா இருக்குதான்னு கேட்கும்போது அவனுக்கு ஷாக்காகி உட்காந்துருக்காங்க. என்னடா படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது, படம் நல்லா தான் இருக்குது, ஆனால் தெய்வம் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. தெய்வம்னா என்னன்னு கேட்குறான். ப்ரொடியூசர் உள்ள வந்துட்டு தெய்வத்தை பற்றி கேள்விப்பட்டியாங்கிறாங்க. 2 பேரும் என்ன பேசுகிறீங்க, தெய்வம்னா என்னன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே இவன் மாதிரியே ஒரு படத்தை தெய்வம்னு சொல்லி கோஇன்சிடென்ஸாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த படத்தை உட்காந்து பார்த்துட்டு கண் கலங்கி அழுகுறான், இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த படத்தை மொத்தமாக மாற்றணும், ரீஷூட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் இந்த படத்தோட அந்த படம் மாதிரி காப்பி கேட் மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுக்கு ப்ரொடியூசர் வந்துட்டு, அதெல்லாம் வேண்டாம், என்னால் இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாதுங்கும்போது, இப்போ 50 லட்சம் செலவு பண்ணி நிறையா சம்பாதிக்க போகிறீங்களா, இல்லை லாஸில் போக போகிறீங்களா அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறான். அப்போ ப்ரொடியூசருக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த படத்தோட ஹீரோ கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாரு. அந்த டெத்துக்கு போயிட்டு, இதுக்கு மேலே ரீஷூட் பண்ண முடியாது, இந்த ஹீரோ செத்தது நமக்கு அடித்த லக்கு, இந்த சென்டிமெண்ட்லேயே இந்த படத்தை பல கோடிக்கு ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் வேறு ஏதாவது பண்ணி ரீஷூட் பண்ணுவேன்னா அதெல்லாம் முடியாது, நீ புரிஞ்சுக்கோ, இந்த படத்தை நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்த்தோன்னா அடுத்து நீ நினைக்கிற மாதிரி படத்துக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்ம ப்ரொடியூசர் இருந்துக்கிட்டு அவனை மடை கழுவுறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு போய், இல்லை நான் எடுத்தால் என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாலிவுட்லேயே பெஸ்ட்டு ஹாரர் படமாக தான் இருக்குன்னு சொல்லி எடுத்த ஃபுட்டேஜெலாம் டெலீட் பண்ணிடுறான். அதனால் அவன் மேலே கேஸ் போட்டுடுறாங்க. சோசியல் மீடியாலாம் அவனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க.
மொத்தமாக அவனுக்கு எல்லாமே அகைன்ஸ்டாக போயிடுது. அவனுக்கு அவன் மேலே நஷ்டஈடு கேட்டு 3 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு வழக்கு போட்டுடுறாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வந்துடுது. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்படியே ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்சா அவன் சின்ன வயசில் பார்த்த அதே டாக்டர் தான் உட்காந்து இதுக்கிட்ட, என்ன டாக்டர் எனக்கு பிளட் கேன்சரா, சீக்கிரம் செத்துருன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹை பிபி தான், அதனால தான் நீ மயங்கிட்டேன். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிற, இவ்வளோ பிரச்சனை எடுத்து வச்சிருக்கிற, இது நீ கனவு காணாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நியூஸ் எல்லாம் அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவன் அந்த ஹீரோவோட கடைசி படத்தை டெலீட் பண்ணி ரசிகர்களுக்கெல்லாம் பெரிய எதிர்ப்பு சம்பாதிச்சிட்டான். இனிமேல் இவன் எந்த இதுலேயும் எந்த படத்தையும் டைரக்ட் பண்ண முடியாது, இவனை ஃபுல்லாக பிளாக் பண்ணுறன்னு நியூஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இவனை காப்பி அடிச்சு எடுத்தாங்க, அந்த டேரக்டர்கிட்ட போய் நீ எடுத்த ஃபஸ்ட்டு படத்தோட செகண்டு ஸ்கிரிப்ட் தான் இது, ஃபஸ்ட்டு படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் அவனுக்கு கொடுக்கணும்னா நீ ஒன்று தான் பண்ணணும், என் மேலே இருக்கிற அந்த பிளாக், அவனை டைரக்டர் அசோசியேஷனில் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அந்த பிளாக்கை எடுக்கணும், அதுவும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கணும்னு அவன் சொல்லும்போது, இந்த ஹீரோ இந்த டேரக்டர் நல்லா இப்போ ஃபேமஸ் ஆகிட்டான். அவன் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பேசிடுறான். காம்ப்ரமைஸ் பேச போன இடத்துல இந்த ப்ரொடியூசர் தான் உட்காந்துருக்காரு. எல்லோரும் போனதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பேசுனதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, எப்போவுமே ஷேடோ பிளாக்கில் தான் இருப்பேன், உன்னால் படம் எடுக்கவும் முடியாது, படம் எடுத்தாலும் நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், கண்டிப்பாக பாரு அப்படின்னு சொல்லும்போது, கதவை திறந்துட்டு இன்னொருத்தர் உள்ளே வந்து அவன் கண்டிப்பாக படம் எடுப்பான், அதுவும் நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், உங்களை மாதிரி வீட்டை விற்று வீட்டை அடமான வச்சு படம் எடுக்க வந்தவங்கள, நான் போன் ரிச்சு, பிறந்ததுலேருந்தே நான் பணக்காரன், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என் தங்கச்சி தான் ஹீரோயினு, அவனோட கதையவே நான் படமாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விட்டுருவான். அந்த ப்ரொடியூசரை புதுசாக வந்த ஆளோட தங்கச்சி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டைரக்டரோட லவ்வராக இருந்திருக்கிறாங்க. அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனோட நல்ல படமாக எடுக்கணும், நீ அந்த படத்தை எடு, நான் அதை ஹீரோயினாக நடிக்கிறேன், கண்டிப்பாக அவனை நம்ம நோஸ்கட் பண்ணி அவனுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மலையாளத்தில் எடுக்காத மாதிரி ஒரு கதையை எழுதுவேன்னு சொல்லி உட்காந்து அவனுக்கு எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கான். இதுதான் ரைட்டர்ஸ் பிளாக்னு வேறு சொல்கிறான். அப்போ தான் ஃபுட் டெலிவரிக்கு ஒரு ஆர்டர் வருது. அவன் நீங்கள் தான் ஆர்டர் பண்ணிங்கன்னா கேட்கும்போது, இல்லை நான் ஆர்டர் பண்ணலான்றான். இல்லை இந்த அட்ரஸ் தானா, அந்த அட்ரஸ் இல்லை, அது பக்கத்து வீடு அப்படிங்கிறான். பக்கத்து வீடு பூட்டி இருக்குதுங்கும்போது தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு ஒரு ஆர்டர் வருது, டெலிவரி பாய் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை, பேயே இல்லாத ஒரு பேய் கதையை நான் எடுக்க போகிறேன், இதுக்கு முன்னாடி இந்த படத்தை யாரும் எடுத்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் பீஸான்னு ஒரு படம் வந்திருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு யாரா அந்த கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னு அவன் மனசுலேயே திட்டிக்கிறான். அப்புறம் அவன் வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, வந்து பார்த்துரு அப்படின்னு வீட்டிலேருந்து ஃபோன் வரும். வீட்டுக்கு போய் பார்க்குறான். வீட்டில் அவங்க தாத்தா படுக்க இருக்கிறாரு. அவனும் அவன் ஃப்ரெண்டும் கண்ணில் டார்ச்செலாம் அடித்து விளையாண்டுட்டு இருக்கும்போது தாத்தா திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. உன் படத்தை பார்த்து நான் ஒன்றும் கோமாக்கு போடுறா, நான் கடவுள் நம்பிக்கையே இல்லாத என்னை போய் கடைசியில் கடவுள் நம்பிக்கை வர வச்சுட்டாங்க, நான் செத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்னை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கீழே அப்படியே விழுந்துடுறாரு. அவன் இப்போ தான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணுறான். எதனால் என் படத்தை பார்த்து ஒரு கோமாக்கு போகணுன்னா எதனால் கோமாக்கு போனால் அந்த பழைய ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா அவங்க தாத்தா அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது தான் கிளைமேக்ஸை பார்த்துட்டு அப்படியே மயங்கி கோமாக்கு போயிருக்கிறாரு. அந்த புக்கை அவன் சின்ன வயசில் படிச்சிருக்கிறான். ஆனால் அப்பா அவனுக்கு பிடிக்கல. இப்போ திரும்ப படிக்க போகும்போது இவனுக்கே பயந்துடுறான். ஸோ இந்த கதையை தான் நம்ம படமாக எடுக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிடுறான். ஸோ இந்த கதையை யார் எழுதுனான்னு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண வந்தால அந்த ரைட்டரோட பையன் அவனோட அப்பா எழுதின கதையில் தான் இருக்குது. ஆனால் இது அவங்க அப்பா எழுதின கதை இல்லை, இவங்க அப்பாவுக்கு எதிராக எழுதின கதை தான் இந்த புக்கு. ஒரே ஒரு காப்பி மட்டும் மிஸ் ஆகிருந்தது தான் இந்த புக்கு. ஸோ அதை போய் எப்போயாவது காப்பி அடிச்சு வாங்கணும்னு போனால் இந்த புக்கை கொண்டு போய் வேற ஒருத்தர் மூலமாக கொடுக்கும்போது இந்த புக்கையும் எரிச்சிட்றாங்க. ஸோ இது யாருமே இன்னும் படிக்கலை, எந்த புக்லேயுமே பப்ளிஷ் ஆகலை. ஸோ இந்த கதையை நம்ம எடுத்தால் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி இந்த கதைக்கு ஒர்க் பண்ணி இதை ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ண ஸ்கிரிப்டை வச்சுட்டு படைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினியாவில் நடிக்கவே முடியல. ஃபஸ்ட்டு சீனே சேத்துல இருந்து குணமாக கிடக்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினியால் நடிக்க முடியல. இந்த படத்துக்கு காட்டில் கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹீரோயினு, நீ ஒல்லியாக தான் இருக்கணும்,
அதனால் டயட்டை கண்ட்ரோல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அந்த ஹீரோயினால் முடியல. அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போன கடுப்புலேயே நிறையா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுறாங்க. நான் இப்படி தான் நடிப்பேன், என்னால் இப்படி தான் இருக்க முடியும், இதே உடம்பு வச்சு உன்னால் படம் எடுக்க முடிஞ்சால் எடு, இல்லைன்னா இந்த படத்தை ட்ராப் பண்ணிடலாம், இன்னொரு டேரக்டர் இருக்கிறாங்க, அவனை வச்சு நான் வேறு படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சரி ஓகே, எப்படியாவது இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணால் போதுன்னு அதே உடம்புல அவன் ஷார்ட் எடுக்க போகும்போது எத்தனை ஷார்ட் எடுத்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அவனால் ஓகே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் காணாமல் போயிடறான். எங்கடா காணாமல் போயிட்டா அப்படின்னு பார்த்தா நியூஸ்லாம் வருது, அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. இவன் என்னன்னாலும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடக்கூடாது, இவன் என்னன்னாலும் ஒரு படம் எடுத்துடக்கூடாது, இவன் படம் எடுத்தான்னா இவனை பார்த்தா காப்பி அடித்து படம் எடுத்தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் இவன் மேலே ஈகோ வச்சு அவனை பழி வாங்கியிருக்கிறாங்கிறது அப்புறம் தான் அவனுக்கு தெரிய வருது. அப்போ தான் நம்ம ஹீரோ அவங்க அண்ணங்கிட்ட போய் இதை சொல்லும்போது, இவன் என்ன இந்த படம் எடுக்கலைன்னா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டா இந்த படத்தை நிறுத்திடலான்னு அவன் நினச்சானா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோயினியை போடு, உனக்கு பிடிச்ச மாதிரி படம் எடு, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த படம் நிற்கக்கூடாது அப்படின்னு புது ப்ரொடியூசரும் கன்ஃபார்மாக சொல்லிடுறாரு. இவனும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி புது ஹீரோயினியை போட்டு ஃபஸ்ட் டேக் ஓகே பண்ணிடுறான். அப்படியே படமும் முடிஞ்சிருது. படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போன ஹீரோயினியை வச்சு இன்னொரு டேரக்டர் வச்சு ஒரு படம் எடுத்து பெருசாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவன் எடுத்த படம் பெருசாக விளம்பரமே இல்லை, எல்லாமே அந்த ஹீரோயினோட போஸ்டராகவே இருக்குது, அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்குது. என்ன ஆகுது, நம்ம எடுத்த படத்துக்கு விளம்பரமே இல்லையே அப்படின்னு போய் விசாரிக்க போகும்போது தான் உனக்கு புரியவே இல்லை, அந்த படத்தோட உன்னோட ப்ரொடியூசர் வந்து பெரிய பணக்காரன், நான் இந்த படத்தை எடுத்து நஷ்டக்கணக்கில் காட்டி 30 கோடி ரூபா 5 கோடி ரூபா எடுத்து நாங்கள் பெருசாக படம் எடுத்தோம், 30 கோடியில் எடுத்தோம், நஷ்டக்கணக்கை காட்டுறதுக்காக தான் இந்த படமே எடுத்தாங்க, இந்த படம் விளம்பரம் பண்ண மாட்டாங்க, கம்பல்சரி இந்த படத்தை லாஸ் ஆக்கிறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்கங்கிற உண்மை அவனுக்கு தெரிய வருது. இதை போய் அவன் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால், ஆமாம் இது உண்மை தான், நான் உன்னை வச்சு படம் எடுக்கணும்னு தான் நினச்சேன், நீ தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இதை தப்பாக மார்க்கெட்டிங் பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் ஊற்றிக்கும்னு சொல்லும்போது தான் எனக்கு முழு கான்ஃபிடென்ஸே வந்தது. இந்த படத்தை லாஸில் காட்டி அது மூலிமா ப்ராஃபிட் பண்ணுறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவே, இது ஒன்றும் கவலைப்படாத, இந்த படம் கண்டிப்பாக ஃப்ளாப் தான், அடுத்த படம் நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்றாங்க. ஹீரோவும் தேட்டருக்கு போய் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆனால் எல்லாமே அந்த ஹீரோயினோட படத்துக்கு வந்த கூட்டமாக தான் இருக்குது, இவன் படத்துக்கு யாருமே வரல. அவங்க அம்மா அப்பாவோட போய் படத்தை பார்க்குறான். அப்படியே நம்ம ப்ரொடியூசரும் அந்த படத்தில் கலந்துக்கிறாரு. படம் முடிஞ்சு எல்லோரும் படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவே பயந்துடுறாங்க. நம்ம பின்னாடி உட்காந்த ப்ரொடியூசரும் பயந்துடுறாரு. அப்படியே படம் முடிஞ்சு படம் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லைன்னா நம்ம ப்ரொடியூசரே கேளுன்னு பின்னாடி தட்டி பார்த்தா ப்ரொடியூசர் அப்படியே ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு. செத்த நியூஸ் வைரல் ஆகி படம் அங்கங்கே ஒவ்வொருத்தராக பார்க்க ஆரம்பித்து படம் பயங்கர வேல்யூ ஆகி படம் ஹிட் ஆயிடுது. யாருமே எதிர்பார்க்காம அந்த படம் ஹிட் ஆயிடுது. அவனுக்கு அப்புறம் அந்த ரைட்டரோட பையனும் அந்த படத்தை போய் பார்க்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது இது நம்மளோட நாவல் தான் இவன் படமாக எடுத்துருக்கிறான், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மக்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு அவன் கம்முன்னு இருந்துடுறான். இதுக்கு மேலே நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சூசைட் பண்ணி போகும்போது தான் அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, நம்ம ஸ்கூலில் நான் ஒரு ரிவ்யூ எழுதுவோம்ல நாவலுக்கெல்லாம், நான் இது ஞாபகம் இருக்காங்கும்போது அவன் எடுத்து பார்த்தா இப்போ எழுதின புக்கோட நாவலுக்கு ரிவ்யூ எழுதியிருக்கிறாங்க. அதை கொண்டு போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் கொடுத்துட்டு, இதை நீ பப்ளிஷ் பண்ணினா கம்பல்சரி அவன் காப்பி அடித்து தான் எடுத்துருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக அவன் பேர் டேமேஜ் ஆகிடும், ரெப்புடேஷன் போயிடும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அவனை எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, இவன் ஒரு காப்பி கேட்டுன்னு. ஆனால் அவன் மட்டும்தான் சொல்கிறான், நான் ஒன்றும் அந்த கதையை அப்படியே காப்பி கேட் பண்ணல, அதோட கருவை மட்டும்தான், அதோட ஐடியாவை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், மீதியெல்லாம் நானே ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணது தான், இதை என்ன சொன்னாலே இவங்க நம்ப போகிறதில்லன்னு அவன் முடிவு பண்ணினான். இப்போ தான் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ஃபோன் பண்ணி, அவார்டு கொடுக்குறோம், உன் படம் நல்லா இருக்குது, ஆனால் உனக்கு இப்போ அவார்டு கொடுக்க முடியாது, உன் ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ண படத்துக்கு தான் அவார்டு கொடுக்க முடியும், ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த ரைட்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனால் அவன் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபஸ்ட் அவார்டு கொடுக்குறாங்க, இவனுக்கு அதே மாதிரி 2வது அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ அவன் மேலே ஏறும்போது யாருமே ஒரு வாரத்தை கூட கை தட்டல, ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் ஏறி அவன் பேச ஆரம்பிக்கிறான். நான் சில உண்மைகள்லாம் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த சினிமாவில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது, படத்துக்காக என்னோடய கதையை காப்பி அடித்த டேரக்டரு
ஒரு நாவல் கூட எழுதாத ரைட்டரோட பையன், அப்புறம் ஹீரோவோட சாவில் சென்டிமெண்ட் தேடி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த ப்ரொடியூசரு, இவங்களுக்கு மதியில் தான் நான் படம் எடுக்க வேண்டியிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய அடுத்த படம் மாலிவுட்லேயே பெரிய பிளாக் பஸ்ட்டாக இருக்கும், கம்பல்சரி என்னோடய சொந்த கதையில் இருக்குன்னு சொல்லி முடிக்க போகும்போது எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த படம் முடிஞ்சது. ஸோ இந்த படத்தை என்னால் சாரிங்க படத்தை என்னால் கரெக்டாக கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கும். படத்தோட சின்ன சின்ன கதைகளை தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை மறக்காமல் பாருங்கள்.